முருகப்பெருமானை நினைத்து தொடர்ந்து 48 நாட்கள் இருக்கக்கூடிய விரதத்தை எவ்வாறு துவங்குவது, என்ன முறையில அந்த விரதங்களை கடைபிடிப்பது அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பகுதியில தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொல்ல ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அடியேன் சொற்பொழிவு செய்ய ஆரம்பிச்ச காலத்துல முருகப்பெருமானுக்கு அதிகபட்சமாக ஒரு நீண்ட நெடிய நாட்கள் இருக்கக்கூடிய தொடர் விரதம் அப்படிங்கிறது என்னன்னா கந்த சஷ்டி, மகா கந்த சஷ்டி அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய சஷ்டி விரதம். அதுதான் நமக்கு 7 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். அதற்கு பிறகு வாரம் வாரம் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவார விரதம். இந்த சோமவார விரதத்தை பத்தி நான் பேசியிருக்கிறேன். கந்தசஷ்டி விரதத்தை பத்தியும் பேசி நடக்கணும்னு நினைக்கிற காரியம் முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு ஒரு 48 நாள் ஒரு விரதமாக இருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக செய்யலாம். அதை எப்ப துவங்குவது, எப்படி அந்த விரதம் இருப்பது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கு. முருகனை நோக்கி நாம விரதம் இருக்கிறோம். அப்போ முருகப்பெருமானுக்கு எது உகந்த காலங்கள் அப்படிங்கிறத முதல்ல நாம தீர்மானம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை கூட முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை வைராக்கியமா ஒரு விஷயத்த நான் செய்தே தீருவேன் அப்படின்னு உறுதியோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த காரியம் கைகூடக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த நேரம் வந்தாதான் இந்த பதிவையே உங்களால கேட்க முடியும். நான் சொல்றத எல்லாருமா கேட்டுடுறாங்க இல்ல. அப்ப இந்த பதிவை நீங்க கேட்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். நீங்க அதை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ள முருகன் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கிடைச்சா அது போட்டுக்கலாம். இல்ல எங்களுக்கு வெள்ளை நிறத்துல தாமா கிடைச்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல, தாராளமா நீங்க போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு மலர் சாத்தி முருகப்பெருமானுக்கு ஒரு நைவேத்தியமா பால், அந்த பால்ல சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்து வச்சுக்கோங்க. இல்ல தேன் தினை மாவு கிடைக்குது அப்படின்னா அதை கலந்து சுவாமிக்கு நைவேத்தியமா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இனிப்பு பாயசம் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. பொங்கலே செய்ய முடியுமா எங்களால அப்படின்னா ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கோங்க. எது உங்களால முடியுமோ அதை ஏதாவது ஒரு எளிமையான ஒரு நைவேத்தியத்தை வச்சுக்கோங்க. பதிகம் என்ன படிக்கலாம்? இப்போ பொதுவாக கஷ்டங்கள் தீரணும், எங்கள் மனசில் இருக்கிற சுமைகள் தீரணும், பாரங்கள் தீரணும், ஏதோ ஒரு நல்லதே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா? கந்த சஷ்டி கவசம் படிங்க. சண்முக கவசம், நோய் இருக்கிறவங்க நோய் நீங்குவதற்கு சண்முக கவசம் காலையிலே மாலையிலையும் ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய ஓம் சரவண பவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. அந்த 48 நாளும் வேற எந்த சிந்தனையும் இல்லாம நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம். பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், அலுவலகத்தில் போய் வேலையில் உட்காந்துருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ள ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா அப்படிங்கிற அந்த நாமம் நமக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். அதுக்கு பயிற்சியாக தான் காலையிலையும் மாலையிலையும் நீங்க சாமி கும்பிடும்போது ஒரு 108 முறை அந்த நாமத்தை நீங்க சொல்லி பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இறை சிந்தனையோடைய அந்த நாட்களை நம்மால் நகர்த்த முடியும். இது மிக மிக முக்கியமானது. ஒரு கடுமையான விரதம் தான் இது. 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு கடவுளை கும்பிடணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நமக்கு நிறைய சோதனைகள் வரும். நான் அதை இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன். 10 நாள் செஞ்சேம்மா, அதுக்கு மேல உபவாசமாக இருக்கலாம். 48 நாளும் தொடர்ந்து உபவாசமாக இருக்க நம்மளால முடியாது. அதனால ஏதாவது ஒரு பொழுது அதிலையும் எளிமையாக, இப்ப சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்றோமா, அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுக்கோங்க. காலையில இதை பண்ணிட்டீங்கன்னா மதியத்துல இருந்து நீங்க உணவு எடுத்துக்கொள்ளலாம். வைராக்கியமா ஒரு விஷயத்த நான் செய்தே தீருவேன் அப்படின்னு உறுதியோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த காரியம் கைகூடக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த நேரம் வந்தாதான் இந்த பதிவையே உங்களால கேட்க முடியும்.
நான் சொல்றத எல்லாருமா கேட்டுடுறாங்க? இல்லல்ல. அப்ப இந்த பதிவ நீங்க கேட்கிறீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். நீங்க அத கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னாலே, நீங்க நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முருகன் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கிடைச்சா அது போட்டுக்கலாம். இல்ல எங்களுக்கு வெள்ளை நிறத்துல தாம்மா கிடைச்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல. தாராளமா நீங்க போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு மலர் சாத்தி முருகப்பெருமானுக்கு ஒரு நெய்வேத்தியமா பாலு, அந்த பால்ல சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்து வச்சுக்கோங்க. இல்ல தேன், தினை மாவு கிடைக்குது அப்படின்னா, அத கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இனிப்பு பாயசம் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. பொங்கலே செய்ய முடியுமா எங்களால? அப்படின்னா ஒரு சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கோங்க. எது உங்களால முடியுமோ, அத ஏதாவது ஒரு எளிமையான ஒரு நெய்வேத்தியத்த வச்சுக்கோங்க. பதிகம் என்ன படிக்கலாம்? இப்ப பொதுவா கஷ்டங்கள் தீரணும், எங்க மனசுல இருக்கிற சுமைகள் தீரணும், பாரங்கள் தீரணும், ஏதோ ஒரு நல்லதே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா? கந்த சஷ்டி கவசம் படிங்க. சண்முக கவசம் நோய் இருக்கிறவங்க நோய் நீங்குவதற்கு சண்முக கவசம் காலையிலை மாலையிலையும் ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய ஓம் சரவண பவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. அந்த 48 நாளும் வேற எந்த சிந்தனையும் இல்லாம நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம். பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், அலுவலகத்துல போய் வேலையில உட்கார்ந்திருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா அப்படிங்கிற அந்த நாமம் நமக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். அதுக்கு பயிற்சியா தான் காலையிலயும், மாலையிலயும் நீங்க சாமி கும்பிடும்போது ஒரு 108 முறை அந்த நாமத்த நீங்க சொல்லி பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா, அந்த இறை சிந்தனையோடையே அந்த நாட்களை நம்மால் நகர்த்த முடியும். இது மிக மிக முக்கியமானது. ஒரு கடுமையான விரதம் தான் இது. 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு கடவுள கும்பிடணும் அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே நமக்கு நிறைய சோதனைகள் வரும். நான் அத இப்பவே உங்களுக்கு சொல்லிர்றேன். 10 நாள் செஞ்சேம்மா, அதுக்கு மேல உபவாசமாக இருக்கலாம். 48 நாளும் தொடர்ந்து உபவாசமாக இருக்க நம்மளால முடியாது. அதனால ஏதாவது ஒரு பொழுது அதிலயும் எளிமையாக இப்ப சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்றோமா, அந்த நைவேத்தியத்த சாப்பிட்டுக்கோங்க. காலையில இத பண்ணிட்டீங்கன்னா, மதியத்துல இருந்து நீங்க உணவு எடுத்துக் கொள்ளலாம்.